அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோள் மேல கை போடுறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. யாராவது ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து திவாகரை கூப்பிட்டாங்கன்னா, எனி தமிழ் சேனல் திவாகரை ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி உள்ள கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம். அவங்க டெலிவிஷன் நடத்துறதுக்கே அருகது இல்லைன்னு அர்த்தம். திவாகர் ஆல்ரெடி வந்து எங்கேயுமே நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் சாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர். பாருங்க மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்ப பேசுனதை நான் பார்த்தேன். அதாவது இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாப்புல. நாங்களாம் ப்ரொஃபஷனல்ப்பா, இவங்கள மாதிரி மற்றவங்கள பேசி வரல. அவன் இன்னும் வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாப்புல. எந்த ஊரில் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கலக்க போவதா இருக்கும், அசத்து போவதா இருக்கும், நல்லா டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஒரு 3-4 எபிசோட் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்ததுனால தான் விஜய் டிவி டிஆர்பி ஏற்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் எல்லாம் நான் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களா? மாக்காப்பாவை பெண்கள்கிட்ட தப்பாக நடந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அவர் பண்ண எல்லா வீடியோ ஆதாரமும் இருக்கு. ஈசிஆரில் இவர் என்ன பண்ணாரா? விளக்கு பிடிச்சாரா? மாக்காப்போட வீடியோ இருக்குன்னு சொல்கிறல்ல, நீ ஈசிஆரில் என்ன பண்ண? ஃபிசியோதெரப்பி பண்ணியா? நான் தான் தெரியாமல் கேட்டேன், இவன் தான் எல்லா இடத்துலையும் இப்படி செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறானே, என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு. அங்கே தான் விஜய் டிவியில் ஜெயம் அவங்க கையில் ஃபோன் இல்லையா? அவங்களுடைய வீடியோவை நான் ப்ரூஃபாக கேட்குறாங்கிற அளவுக்கு இவர் யார் பெரிய லாடு? விஜய் டிவி டிஆர்பியே வந்து நான் போனால் எகுறுது அப்படின்னாரு. நான் வந்து பிக் பாஸ் கண்டென்ட்டாக போவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த வருஷம் போயிட்டாரு. சரி, அப்படின்னா வந்து பிக் பாஸ் வந்து தொடர்ந்து அவருக்கு பிக் பாஸ் வந்து அங்கீகாரம் கொடுக்குதா, சாரி விஜய் டிவி அங்கீகாரம் கொடுக்குதான்றது தானே. மக்கள் அங்கீகாரம் கொடுத்ததுனால மக்கள் இதில் வந்து ஒரு பாதி குற்றம் மக்கள் மேலேயும் இருக்குமா. மக்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த வெளி தோற்றம், வெளியில் பேசுகிறது இவ்வளோ தான் தெரியுது. அவங்களோட இன்னர் கேரக்டர் என்ன, உண்மையிலே டேலண்ட் இருக்கா, அது தெரியல. திவாகர் விஷயத்தில் மட்டும் கிடையாது, மக்களுக்கு தெரிய வேண்டாம்னா சேனலுக்கு தெரியணுன்ற. மக்களுக்கு யாரை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சேனல் வந்து ஓகே சொல்லுவாங்கல்ல. மக்களுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள சேனல் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டோட படத்தை டிவியில் போடுறதுலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அன்றைக்கி அதுதானே அவங்களுக்கு டிஆர்பி வரும். சேனல்ஸ் ஆர் ஃபார் த பீப்புள் ஒன்லினும். அவங்க என்ன மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்தாலே செய்வாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்தா செய்கிறாங்க இல்லையே. மக்களுக்கு இந்த மாதிரி சீரியல் பார்த்தா பிடிக்குது, இந்த மாதிரி சீன் எடுத்தால் பிடிக்குது, இந்த மாதிரி காமெடி ஷோ பண்ணால் பிடிக்குது, சமைக்கிற நிகழ்ச்சி பார்த்தா பிடிக்குது. ஏன் இதெல்லாம் இத்தனை சீசன் மாறி மாறி வருது? மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க குக் வித் கோமாளிக்கு. ஓகே, இந்த தடவை இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தானே கணக்கு. அப்போ இதில் எப்படி வந்து நம்ம வெறும் சேனலை மட்டும் குறை சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அங்கீகாரம் பண்ணது மக்கள், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேனல். இப்போ இதில் என்னென்னா, ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சேனல்லாம் அவங்கள வெட்ட வெளிச்சமாக காமிச்சு அது விளக்கணும். அது விளக்கலை. அவங்க இண்டஸ்ட்ரி விட்டு நவுத்தி வைக்கணும், தேவையில்லைன்னு சொல்லணும். சில பேருக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடாது. இதுக்கு பேர் ஆணவத்தில் பேசுகிறது. போனால் நீ எல்லாம் டிவியில் வந்துட்ட, நீ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வர்றது உனக்கு பொறுக்கலை அப்படின்னு பாதி பேர் நினச்சாங்கன்னா நினச்சிட்டு போங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், எந்த தொழிலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். டெலிவிஷனுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையில் தான் நம்ம பேசணும். அப்படி தான் வந்து பேசணும், அப்படி தான் வந்து நடிக்கணும். அப்போ தான் எல்லா மக்களுக்கும் அது பிடிக்கும். ஒன்று அதை கற்றுக்கணும். திவாகர் வந்துட்டான்னா, நீ ஆரம்பத்தில் ஏதோ வாட்டர்மெலனை காமிச்சு வந்தனாலும் உள்ளே வந்தோன்னே இதான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியா, சரி ஓகே சார் நானும் இப்படி பண்ணுறேன், இந்த மாதிரி கெட்டப்பில் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னோம். நான் யார் தெரியுமான்னா நீ யார் தெரியுமான்னா என்ன சொல்ல வர? இப்போ இது மட்டும் சொல்லலை, நான் வந்ததுனால தான் விஜய் டிவி டிஆர்பி ஏற்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் எல்லாம் நான் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களா? ஆனால் அவரை நம்பி நீங்கள் ஒரு வருஷம் இன்டர்வியூ எடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இன்டர்வியூ எடுத்து திவாகர் போன்ற பெரிய ஸ்டாரை நீங்கள் ஏன் வாழ வைக்கலங்கிறத எங்கிட்டே கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு சார் அப்படிதான், நான் வந்து பிக் பாஸ் கண்டென்ட்டாக போவேன்னு அப்போ யார் சொன்னாலும் மேம் அப்படின்றாரு. அப்போ யார் சொன்னாலும் நம்புவீங்க? இல்லை, விஜய் டிவி அந்த அளவுக்கு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்குன்ற. விஜய் டிவி அங்கீகாரம் கொடுக்குறதுலாம் இல்லை. விஜய் டிவி பிக் பாஸில் அதோட 20 பேர் போயிருந்தாங்க. 20 பேரில் எத்தனை பேரை நீங்கள் எடுத்தீங்க? நான் போவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். 20 பேரில் மிச்சம் 20 பேரில் நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரு எடுத்தீங்க? யாரும் எடுக்கல. ஏன் எடுக்கல? விஜய் டிவி அங்கீகாரம் கொடுத்துருக்குல்ல. அங்கீகாரம் கொடுத்தவங்கள ஏன் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கல? கானா வினோதம் அதில் தானே இருந்தார். கானா வினோதம் எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்கல? ஏன் திவாகரை கூப்பிட்டு எடுக்கிறீங்க? முதல்ல ஏன் இந்த யூடியூப் சேனல்னால் திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? எதுக்காக வந்து அவர்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு அது தெரியணும். அது இல்லை, மாக்காப்பா புகழ் இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவியில் நல்லா ஃபேமான ஒரு பர்சன். உங்கள்கிட்ட கையில் கேமரா இருக்குது, உங்கள்கிட்ட வண்டி இருக்குது. ஓகே, நேராக ஈவி போய் மாக்காப்பா ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது, சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி மட்டும் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோன்னா மாக்காப்பா கொடுப்பாப்புல. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் அவங்களெல்லாம் எடுக்கலை? ஏன் திவாகர் எடுக்கிறீங்க?
அலோகேஷன் இவர் தானே சார் வைக்கிறாரு, இவர் தானே அலோகேஷன் வைக்கிறாரு. அது எப்படிமா நீங்கள் ஒரு சைடாகவே தீர்ப்பு சொல்ல முடியும்? அலோகேஷன் இவர் வைக்கிறாருன்னா அப்போ பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஏன் நீங்கள் போய் கேட்கவே இல்லை? அவங்க தான் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாங்களே என்ன நடந்தது அப்படின்றத. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? சரி, இரும்பு ராடால் அடித்தா எவ்வளோ வலிக்கும்? பயங்கரமாக இருக்கும். நடக்க முடியுமா? நடக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியாது. இவர் நடந்து வந்தானே உங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் பூரா பொய், வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா சாதிய பெருமை பேசுகிறது, மற்றவனை ஏளனமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது. நான் இன்னும் சொல்ல முடியாது, சில வார்த்தைகள்லாம் ஒத்த வார்த்தையில் பேசியிருக்காப்புல, செட்டில் மகா மட்டமாக பேசியிருக்காப்புல, நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து பேசியிருக்காப்புல. அவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னென்ன பேசுனாங்கிறத சொல்லிட்டாங்க. போனா போச்சுன்னு எல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க. இல்லை, தவறாக பேசுகிற ஒருத்தர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ யாரும் அவரை உள்ளே கூப்பிடல, இனிமேல் உள்ளே கூப்பிட மாட்டாங்க. அவரை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் யாரும் வைக்கல, இனிமேல் அவர் உள்ளே கூடும். இனிமேல் யாராவது ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து திவாகரை கூப்பிட்டாங்கன்னா, எனி சேனல், ஓகே, எனி தமிழ் சேனல் திவாகரை ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி உள்ளே கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கம். அவங்க டெலிவிஷன் நடத்துறதுக்கே அருகதை இல்லைன்னு அர்த்தம். அசிங்கம், ஓப்பனாக சொல்கிறேன், அசிங்கம். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இனி எந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியும் அவனை கூப்பிட மாட்டாங்க. மக்கப்பா சாரும் புகழ் சாரும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் இவனை கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவனை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்ணுறது அல்ல. வென் சம்படி ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை நீ எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? அவனுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டிலாம் கிடையவே கிடையாது. அவன் லிட்டலாக சொல்லணும்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான். ஓகே, ஆனால் அந்த செட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் அங்கே யாருக்கிட்டையாவது விசாரிச்சிங்களா? ஏன்னா இவர் என்னென்னா அடித்ததை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் காமிச்சேன், அடித்த தடம் இருந்துச்சு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் அதை கொண்டு போய் காமிச்சு தான் கம்ப்ளைண்ட்டே பண்ணினேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அந்த செட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சிங்களா? உண்மையாகவே மாக்கப்பா அவங்க வந்து திவாகரை அடித்தாங்களா? சரி, அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த கவுண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. திவாகரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் இவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாத போது, நான் சொன்னேன் இல்லையா, அது டேலண்ட்டு. இப்போ இவங்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டேலண்ட்டு எப்படி டெலிவிஷனில் பேசணுங்கிறது தெரியும். ஓகே, இப்போ அவர் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். அதில் கானா வினோத ஒரு மாதிரி பேசுகிறது, புகழ ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி பேச ஆரம்பித்தப்போ அப்படியே பிரேக் வந்திருக்கு. பிரேக் வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தோடனே இங்கே அந்த வாக்குவாதம் பெருசாகி அப்படியே சண்டையாக மாறிடுச்சு. ஓகே, இது அப்படியே சண்டையாக மாறினோடனே எல்லாரும் வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன்னா இவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. ஓகே, புரியுதுங்களா? திவாகர் தான் அது ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அடிதடியெலாம் நடக்கலை, ஓகே, அதெல்லாம் எதுவும் நடக்கலை. அது எந்த சேனலுமே பண்ண மாட்டாங்க. சேனலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும், இந்த கைகலப்பு பேசுகிறாங்க, சண்டை போடுவாங்க, ஏன் இப்படி பேசுகிறேன்னு வாங்க, சத்தம் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அடிதடிலாம் நடக்கலை. அதுக்கப்புறமே இவர் அப்படியே டக்குன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அந்த செட்டை விட்டு இவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. மாகாபா வந்து அவனை தயவுசெய்து வெளில போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவன் பேசுனது தப்பாக இருக்குது. அந்த இடத்துல எல்லாத்துக்கும்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. உடனே மாகாப்பா தான் திவாகரை வெளில போக சொன்னார்னு அடுத்து நீங்கள் தம்ப்நெயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து தவறு இவன் மேலே தான், திவாகர் மேலே தான். திவாகர் ஆல்ரெடி வந்து எங்கேயுமே நிறைய பேர்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் சாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர். உங்கள்கிட்ட கொடுத்த இன்டர்வியூவில் வந்து இந்த கவுண்டர் தான் இங்கே வந்து பாருங்கள் மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்ப பேசுனதை நான் பார்த்தேன். அதாவது இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாப்புல. இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன்னாப்பா, அது வந்துப்பா இதுப்பான்னு எல்லாம் கரெக்டு தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அங்கே நீ என்ன பேசுனாங்கன்னு தெரியும். அங்கே ரொம்ப தகாத வார்த்தைகளை, ரொம்ப தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காப்புல. நடந்திருக்கு. பெண்கள் மத்தியில் ஆண்களை திட்டுறது, எல்லாரையும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காப்புல. அதுதான் காரணம். அதை இவர் எங்கேயுமே வெளியில் சொல்லலை. நான் தான் கேட்டேன், யாராவது வந்து சும்மா இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்களா? என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, இன்னும் இவரோட வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி வளர சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், வளரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, என்ன நீயே போய் நடித்து வளரு. ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம். நான் உனக்கு இன்றைக்கி டேட்டு சொல்கிறேன், ஓகே, இந்த டேட்லேருந்து நீ அடுத்த ஒரு வருஷம் உனக்கு டைமில் நமக்கு தெரியும் யாருக்கு டேலண்ட் இருக்குது, யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா, யாருக்கு உண்மையிலேயே அதில் கிரேஸ் இருக்குது, அதில் பேஷன் இருக்குங்கிறத நான் ஒரு 18-19 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நமக்கு பார்க்குறவங்க தெரியும், சரி இவங்க இதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். உனக்கு என்ன வருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அது நான் ஒரே ஒரு தடவை ஒரு காலேஜ் ஒரு கல்ச்சுரலில் ஒரு தடவை நேராக பார்த்துருக்கேன்.
ஓகே. நேராக பார்த்தப்போ வந்து அப்பயும் இதான் பண்ணாப்புல. அப்பயே நான் யோசித்தேன், சரி ஓகே, நான் என்ன காலேஜ் கல்ச்சுரலுக்கு கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் நடிகரை எதுக்கு கூப்பிட்றீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து இப்போ நான் போனால் லைவாக கூப்பிட்டு கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிறத லைவாக வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லி ஒரு ஜாலியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சு இப்படி வரும். சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யாராவது ஒருத்தர். சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுவாரா, இவரை எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், பொதுவாகவே என்னையும் நீங்கள் வந்து ஏதாவது தேவை இருந்தால் கூப்பிடுங்க. ஒரு நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்ச்சி இது பண்ணணுன்னா கூப்பிடுங்க. நிகழ்ச்சியாக நான் பேசணும், கான்வர்ஸ் பண்ணணும், இல்லை ஜோக் சொல்லணும், சிரிக்க வைக்கணும். இப்போ தங்கதுரை போகிறான், 10 பழைய ஜோக் சொல்கிறான், சிரிக்க வைக்கிறான். ஒரு ட்ராமாட்டிக்கல் இது பண்ணுறாங்க, இப்போ அன்சார் போய் பண்ணுறாப்புல ஒரு ட்ராமாட்டிக்கல் இது பண்ணால் புகழ் போகிறான், அவன் ஏதோ ஒரு கவுண்டர் கொடுக்குறான். ஏதோ ஒன்று இருக்குல்ல. எதுவுமே செய்யாதவங்களை போய் ஒரு இடத்துல வந்து நீ உட்கார வச்சு அங்கேயும் கையில் தர்பூசணி பழத்தை கொடுத்து இப்படி இப்படின்னு சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? ஓகே. அதில் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்த்து விட்டதுனால இப்போ அவன் என்ன வேணாலும் பேசுகிறான். அவன் இன்னும் வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டரு அப்படின்னு அவர் தான் சொல்கிறாப்புல. எந்த ஊரில் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருந்தாங்க? யாராவது ஒத்துப்பாங்களா அதை? எங்கள் ஊரில் ஒரு கம்பவுண்டர் வந்து நான் டாக்டருங்கிறார், ஒத்துப்பீங்களா? அப்போ எப்படி வந்து அவரை அக்செப்ட் பண்ணுவீங்க? ஸோ பப்ளிசிட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மக்கள் மனசில் தெரியணுங்கிறதுக்காக நேராக போய் மாகாப்பாட்டை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, புகழ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு கொடுத்துருக்காப்ப. நீங்கள் மாக்காப்பா சார்ட்டையோ இல்லை புகழ்கிட்டையோ நீங்கள் பேசுனீங்களா சார்? என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்களா? நான் ரெகுலராக பேசிட்டு தான் இருக்கேன். ஓகே. நமக்கு இது தெரியும், இது நடந்ததுங்கிறது தெரியும். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணான்னு. அதான் யார் கேட்டால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்னன்னா மீடியா வந்து உடனே வந்து இவங்கெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு அவன் போட்டான்ல, போட்டோன்னா உடனே எல்லாரும் போய் ஆஜராகிறதுலேருந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறதுலேருந்து எல்லோரும் பேசுகிறதுலேருந்து எடுத்து போட்டோன்னே என்ன நடந்தது விஜய் டிவியில் இப்படி தான் நிறைய பேர் புதுசாக ஆளுங்களை வளர விட மாட்டாங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க டேலண்டட் பீப்புளை இன்ன வரைக்குமே ஷோகேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து வெளியில் வந்திருக்காங்க, பிரபலமாகி வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இவர் விஷயத்தில் மட்டும் நடக்குதுன்றப்ப, ஏன்னா இவர் தொடர்ந்து போலீஸில் போயிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் நிஷா இவர் நிறைய சேனலில் இதே மாதிரி தான் வந்து இன்னொரு சேனலில் ஏதோ யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் என்ன அடிக்கிறாங்க பாருங்கள் என்ன கொள்றாங்க பாருங்கன்னா அப்பவும் தான் சொன்னாங்க. எங்கே போனாலுமே என்னை தாக்குறாங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஐ மீன் லாஸ்ட் இயரில் ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி டைம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்லேயும் இதை பண்ணியிருக்காப்புல, நிறைய பண்ணியிருக்காப்புல. இது இவருக்கு வந்து ஒரு அவ்வப்போது இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு டாக்டிக்ஸாக வச்சுருக்காரு. ஓகே. நிஷா மேம்கிட்ட பேசுனீங்களா சார்? நிஷா ஒரு வீடியோ போட்டுதான் அதை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து உண்மையை சொல்ல தயாராக இருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி, சாதாரணமாக இதிலலாம் வந்து ஒரு இவர் வந்து அங்கே லேடிஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல, ஜென்ஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் நடந்துக்கிற விதமும் தப்பாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களெல்லாம் போய் இழுத்து போலீஸ் ஸ்டேஷனை உட்கார வச்சு பேசி அதெல்லாம் தப்பு. பொதுவாகவே நான் லேடிஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரவேணான்னு சொல்லுவேன் இல்லையா. எதாக இருந்தாலும் ஜென்ஸாவது பரவாயில்ல, ஏதோ அவங்க சார்பில் அவங்க 4 பேர் வந்தாங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, அப்படியே ஒருத்தர் கோவப்பட்டு வெளியில் போகணுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி கோவப்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்சேங்கிறத அதான் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு குரங்கு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும்போது குரங்கு நீ என்ன பண்ணன்னு கேட்டேன்போது கடைசியாக தான் சொல்லணும், நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது நீ என்ன பண்ண அப்படிங்கிறது ஒன்று தெரியணும்ல, அது எதுவுமே சொல்லவே இல்லையா சார்? அவர் தொடர்ந்து வந்து புகழ் சார் மேலேயும் சரி, மாக்காப்பா சார் மேலேயும் இப்போது ஒரு ஃபைட் நடக்குது, சண்டை நடக்குது, அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மாக்காப்பா சார் வந்து அவர் தவறான பேசுனதுக்கான வீடியோஸ் இருக்குது அப்படின்றத நான் கேட்டால், ஆமாம் மாக்காப்பா ஈசிஆரில் எப்படி இருந்தாருன்றதுக்கான வீடியோ என்கிட்ட இருக்குன்றத ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னம்மா என்ன ஈசிஆரில் இவர் என்ன பண்ணாராம்? விளக்கு பிடிச்சாரா? இவர் என்ன பண்ணார் ஈசிஆரில்? மாக்காப்போட வீடியோ இருக்குன்னு சொல்கிறல்ல, நீ ஈசிஆரில் என்ன பண்ண? ஃபிசியோதெரப்பி பண்ணியா? நீ என்ன பண்ண ஈசிஆரில்? யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கல. நீயே கூட இந்த இன்டர்வியூவில் கேட்கலையே. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற என்ன கேட்டிருப்பேன் இல்லை, அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து மாக்காப்பா செஞ்ச வீடியோ ஈசிஆர் என்ன பண்ணான்னு வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறல்ல. நீ ஈசிஆரில் என்ன பண்ண? நான் என்ன கேட்குறேன், அவன் வீட்லேயோ இல்லை அவன் பார்ட்டிக்கு போகிற இடத்துலையோ இல்லை அவன் எங்கேயோ போகிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அதை சொல்லு. வீடியோ எடுக்கிறது வேலையா? இவர் என்ன பழைய டாக்டர் பிரகாஷா? படம் பிடிப்பாப்புலையா எல்லாத்தையும் போய்? யார் இவர்? சார் நான் உனக்கு கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க,
நான் யாரோ ஒரு எக்ஸு, நான் அந்த வீடியோ எடுத்து தெரியுமா அந்த ஆங்கர் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்ட்டியில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் அது உங்களோட உரிமை இல்லையா? உங்களுடைய சந்தோஷம் இல்லையா? அது உங்களுடைய ப்ரைவசி இல்லையா? அது யார் வேணாலும் 1000 மண்டை போட்டுமா என்ன வீடியோ அவர் லீக் பண்ணுவார்? அவர் லீக் பண்ண சொல்லு, பண்ண சொல்லு, பண்ண சொல்லு, பண்ண சொல்லு. என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் பார்த்துட்றோம், பண்ண சொல்லு. ஏன் அவனே லூஸுங்கிறேன், அந்த லூஸுக்கிட்ட போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசிவிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆதாரமாக வீடியோ இருக்குங்கிறாரு. நான் தான் தெரியாமல் கேட்டேன், இவன் தான் எல்லா இடத்துலையும் இப்படி செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறானே, என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு. அங்கே தான் விஜய் டிவி வச்சு அவன் கையில் ஃபோன் இல்லையா? இவங்ககிட்ட இல்லையான்னு கேட்குறேன். இருந்தேன்னா எடுக்க வேண்டியதானே? அவங்களுடைய வீடியோவை நான் ப்ரூஃபாக கேட்குறாங்கிற அளவுக்கு இவர் யார் பெரிய லாடு? கரெக்டு தானே? நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான்னா முதல்ல அவன் ஏன் அதை சொல்கிறான், எதனால் சொல்கிறான், அவங்க என்ன பண்ணான், இவனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிறத ஒரு பக்கம் நம்ம யோசிக்கணும். அவன் வெறும் பப்ளிசிட்டிக்காக சொல்கிறதுமா. 4 பேர் சும்மா திட்டி வெளில போப்பா, நீ இந்த மாதிரி தப்பாக பேசுகிற, நீ தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இவ்வளோ தான் நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தயவுசெய்து கிளம்பிடு, அவனை கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போங்க, வேணாம் நீ கிளம்பு, நீ வேணாம் ஷோக்குன்னு இருப்பாங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கும். ஆனால் அவன் வந்து வெளில வந்து சொல்லும்போது என்னை வந்து அடிச்சிட்டாங்க, என்னை வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான்னா இப்போ என்ன நடந்ததுங்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவனும் சொல்கிறான், மாகாப்பா சொல்கிறான், இல்லை பிரஸ் மீட்டில் சொல்கிறான், இந்த மாதிரி நிறையா தவறாக பேசிட்டாப்புல, நம்ம நிறைய ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் ட்ரிகர் பண்ணி. சில வார்த்தைகள் என்ன சொன்னாங்கிறத சொன்னோன்னா எங்களுக்கும் அசிங்கம், அது நல்லா இருக்காது. ஒரு கலைஞர் சக கலைஞருங்கிற முறையில் சொல்கிறேன், என்னுடைய ஆர்டிஸ்ட்டை தகாத வார்த்தையில் சொல்லி ஒருத்தர் திட்டுறதும் பேசுகிறதும் யாராலுமே ஏற்றுக்க முடியாது. சரியா? அப்படி பார்த்தா வந்து இந்த இதில் சீனியர், அவங்க எல்லோரும் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இவன் இன்றைக்கி வந்த ஒருத்தன் வேணாலும் பேசினோன்னா ஏற்றுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் திட்டிருப்பாங்க, வெளில போய் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடிலாம் கையெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு பறிபோகுதுன்றதுனால இந்த மாதிரி தவறான அலிகேஷன் வைக்கிறாரு. ஐயோ, அந்த வீணா போனவனுக்கு வாய்ப்புன்னு வந்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது. அந்த அவன் என்ன பெரிய வாய்ப்பு, இவனுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது, இவனுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. வேணால் நீங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு 10 ரூபா இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, நீங்களே கூப்பிட்டு 10 காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இனிமேல் அவன் டெலிவிஷன் சேனலுக்கும் கிடையாது, வெப் சீரிஸும் கிடையாது, படத்துக்கும் கிடையாது. இனிமேல் ஏதாவது ஒரு டேரக்டர் அவனை வச்சு படத்தில் போட்டாருன்னா என்ன, எனக்கு தெரிஞ்ச அந்த டேரக்டரு, நான் இன்க்ளூடிங் யார் பெரிய டேரக்டராக இருந்தாலும் சொல்கிறேன், பெரிய டேரக்டராக இருந்தாலும் அது ரொம்ப தப்பு. அந்த டேரக்டருக்கு சத்தியமாக சினிமா சென்ஸே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் சொல்லுவேன். சமீபத்தில் அவன் எல்ஐகே படத்தில் நடிச்சிருந்தான், சரியா? இனிமேல் அவன் வேறு ஏதாவது ஒரு படம் நடிச்சான். ஏன்னா எனக்கே ஆச்சரியம், விக்னேஷியோன்னு ஒரு மாபெரும் டேரக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 கோடி தான் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அப்படி ஒரு டேரக்டர் எதுக்கு இவனை கூப்பிட்டு, அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு ஷாட் தான், ஒரே ஒரு ஷாட் தான் நான் நடிச்சிருக்கேன். அவன் சொல்கிறான், அவங்க அதில் நடிச்சிருக்கேன்ப்பா, நான் வந்து ஒரு 5 டிக்கெட் வாங்கிட்டு நான் நடித்த படத்தை காமிக்கணும்னு சொல்லி. டேய் 2 செகண்ட் கூட வரல நீ. அவர் சொல்கிறாரு சார், வந்து அங்கே இருக்க அந்த இஷ்யூ நடந்தப்போ உள்ள கேமரா போய் செக் பண்ணால் தெரியும் என்ன நடந்துச்சு. அது கேமராவே கிடையாது, அப்போ தான் பிரேக் டைம் ஆச்சு, யாரும் ரோலே பண்ணலையே அப்படின்னு போய் சொல்கிறாங்கன்றாரு சார். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பண்ண மாட்டாங்கம்மா. ரெண்டாவது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ஷோ நடுவில் சண்டை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சிகள் இருந்து இது மாதிரி நடந்துருச்சு இந்த வாரம் பாருங்கள் அப்படின்னு எடுக்கிறது வேறு. ஆனால் இது வந்து ஷோவுக்கு பிரேக்கில் நடந்த ஒரு விஷயம். அந்த பிரேக்கில் எல்லோரும் சாப்பிட போயிருப்பாங்க, கேமராமேன்ஸ்லாம் வந்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ரோல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக போய் உடனே அந்த ஃபுட்டேஜெலாம் எடுத்து பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தரை நீங்கள் நம்பணும் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி உண்மையாக நிறையா இடத்துல சொல்லியிருக்கணும், கரெக்டாக நேர்மையாக பேசியிருக்கணும். அவர் பிக் பாஸில் இருக்கும்போதே சாதி ரீதியாக பேசுனது பல பேருக்கு தெரியும். அப்படி ஒரு நபரை நீங்கள் எப்படி திரும்ப திரும்ப நம்புறீங்க? அதுக்கு எனக்கு இந்த கேள்விக்கு யாருமே என்ற பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ திவாகர் சொன்னாருங்க, அதாவது நீங்கள் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடமை, ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது எடுக்கணும்னு. எல்லா யூடியூப் சேனல் ஆங்கர்ஸும் காவல்துறை அதிகாரிகளாக மாறிட்டாங்க. சொல்லுங்கள், என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், அவர் திவாகர் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நீங்கள் என்னென்னு பேசுங்கிறீங்க. எப்படி அதை என்ன சொல்லுவீங்க, எப்படி அதை நம்புறீங்க? சார், பிக் பாஸ் வீட்லேயே சாதிய ரீதியாக பேசின ஒரு திவாகரை ஏன் மறுபடியும் விஜய் டிவி உள்ளே கூப்பிட்டு ஷோ பண்ணுறாங்கன்றது தானே பெரிய கேள்வியாக இருக்குது. ஏமா அவர் சாதி ரீதியாக பேசினாலும் சரி, ஓகே, 100 காமெடினா வந்துட்டேன். மேம் வந்து அவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பெண்கள்கிட்ட அந்த மாதிரி அநாகரிகமாக பேசியிருக்காரு அப்படின்றாங்கல்ல. ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முன்னாடியே பேசியிருக்கணும், இல்லைனா இதை வந்து சேனலோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹெட்டோ அதை வந்து கண்டிச்சிருக்கணும், இல்லை அப்போவே அவரை வெளியில் அனுப்பியிருக்கலாம்ல.
அனுப்பிட்டாங்க. அவன் திரும்பி வந்து ஏதாவது ஷோக்குன்னு உனக்கு வாய்ப்பு கேட்கும்போது, சரி ஓகே இதில் ஒரு 2 காமெடி பண்ணிட்டு போன்னு கூட சொல்லலாம். நீங்கள் திவாகர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பெரிய இந்த ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்காக ஒரு ஷூட் இருக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு, இவன் தான் போய் கேட்டிருப்பான். எனக்கு ஏதாவது ஷோ இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். சரி ஓகே இதில் 2 காமெடி இருக்குது, நீங்களும் வந்து கெட்டப் போட்டு இது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்னத்துக்கு சொல்லுவாங்க? இல்லை நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்காதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ டேலண்டட் பர்சன் இருக்காங்கன்றப்போ திரும்ப திரும்ப இந்த திவாகரையே கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் ஷோவில் அவங்க கூடும்போதே நிறைய பீப்புள்ஸ் வந்து அப்செட் ஆனாங்க. என்னடா திவாகரை உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அப்செட் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் அவர் 60 நாள் 70 நாள் இருந்தார். அவர் எங்கே அப்செட் ஆனார்? அதெல்லாம் ஒன்றும் அப்படியே நீங்களாக சொல்லிக்கிறது. ஆகா எல்லாருமே ரொம்ப தப்பாக ஃபீல் பண்ணாங்க சார். யாரும் தப்பாலாம் ஃபீல் பண்ண. இப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ரீல்ஸ் எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. மக்களுக்கு ஒரு மோகம் வந்துருச்சுமா. ஆக்சுவலாக என்னென்னா, தங்கிட்ட கேமரா இருக்குது, இந்த மாதிரி வைரலான பீப்புளை வச்சு ரீல்ஸ் எடுத்து போடணும், ஃபோட்டோ எடுத்து போடணும், அப்போ தான் நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் கேரியிங் எ கேமரா. சரியா? அது தப்பு இல்லை. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்களோட லைஃப்பில் வந்து நம்மளும் இந்த மாதிரி 10 பேர் மாதிரி ஃபெமிலியர் ஆகணும்னு நினைக்கிறது அதில் தப்பு இல்லை. ஒரு ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா ஒன்று நல்ல விஷயங்களை செய்யணும், இல்லை டேலண்ட்டாக இருக்கணும், இல்லை சிரிக்க வைக்கணும், இல்லை டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இது மாதிரி ஏதாவது டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்.